லாஸ்ட் இயர் ப்ரீகேஜி தான், ஒன்றும் தெரியல. இந்த வருஷம் எல்கேஜி. என்ன பண்ணுறது, நம்ம ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து லஞ்சு கட்டணும். காலையில் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழமும் ஆப்பிளும் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, லஞ்சுக்கு ஏதோ ஒரு லெமன் சாதம்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லெமன் சாதம் செஞ்சுட்டு அது கூட முட்டை வச்சு கீறி வச்சேன். அந்த டப்பாக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். நான் ஒரு சைடு வச்சா அது ஒரு சைடு போகுது. அதுக்கப்புறம் அதுக்கேற்றாப்புல நல்லா அமைக்கி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை 8ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது குட்டி முட்டைன்னு சொல்லிட்டு ஒன்றா குத்தி வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு தான் அது கூட ஒரு குச்சி வேறு. சரின்னு சொல்லிட்டு பேட்டப்பில் மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்பூன் வச்சேன். என்ன பிளாஸ்டிக் ஸ்பூனுன்னு பார்க்காதீங்க, நேற்று ஸ்டீலில் ஸ்பூன் கொடுத்து விட்டேன். ஸ்பூனையும் தொலைச்சிட்டான். 400 ரூபாய்க்கு வாங்கின டிஃபன் பாக்ஸில் இருந்த ரப்பரையும் தொலைச்சிட்டான். அந்த டிஃபன் பாக்ஸும் வேஸ்ட்டு தான், ஸ்பூனும் மிஸ் ஆயிருச்சு. அதனால இனிமேல் இவருக்கு இதுதான். இந்த ஸ்பூன் வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, நான் பட்டதை விட இந்த பேட்டப்லாம் பட்டது தான் ரொம்ப பாடுபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2 மணிக்கு மேலே சார் வந்தாரு. ஸ்நாக்ஸுக்கு எறா இருந்துச்சு, அதை பாப்கார்ன் எறா சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் காலையில் வச்ச லெமன் சாதத்தில் மிச்சம் இருந்துச்சு, அதுவும் எறா தக்கும் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டு என்னோட லஞ்சை முடிச்சிட்டேன். நீங்களும் ஃபஸ்ட் டைமு கிட்ஸுக்கு லஞ்சு பேக் பண்ணுற அம்மானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.